ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ சினிமா ரிலேட்டடாக முக்கியமான துறையில் அமைச்சராக ராஜ்மோகன் அவர்களை போட்டிருக்காரு. விஷால் அவர்கள் ஒரு கருத்தை ஒன்று தெரிவிச்சிருந்தாரு, சினிமா தெரிஞ்சவங்களும் அந்த இடத்துல போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களோட கருத்து என்னவா இருக்குது சார்? ராஜ்மோகன் அவரை சினிமா சார்ந்த அமைச்சர். அதான் நான் நினைக்கிறேன், போன ஆட்சியில் சாமிநாதன் ஆமாம் செய்தித்துறை அமைச்சர், சினிமாவுக்கும் அவர் தான். ஆமாம், ஓகே. அதுக்கு அவர் எத்தனை படம் பண்ணார், எத்தனை படம் டைரக்ஷன் பண்ணார், சினிமாவில் அவருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு, சினிமா பற்றி அவருக்கு என்ன தெரியும், சினிமாவது தொடர்ந்து பார்த்துருக்காரா, வர படங்களெல்லாம் இருக்காரா? அவர் எப்படி இங்கே சினிமாத்துறைக்கு அமைச்சராக போட்டாங்கள்ல? ஓகே, அவருக்கு தெரிஞ்சே இருக்கட்டும். அடுத்த கேள்வி, இது விசாரிட்டான்னு கேட்டேன். போன முறையில் 1008 பிரச்சனை இருந்துச்சு. இங்கே படத்தை தியேட்ரு நினச்ச மாதிரி ரிலீஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ் பண்ண முடியல, யார் கண்ட்ரோல்லையோ தியேட்டர் இருந்துச்சு. நான் நினச்சா அவங்க தியேட்டர் போட முடியாது, இன்னொருத்தர் நினைக்கணும் என் படத்தை போடுறத இன்னொருத்தர் முடிவு பண்ணணும். அவ்வளோ சிக்கல், பிஸ்னஸ் சிக்கல். ஒரு பக்கம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறம் வியாபாரம் எல்லாம் போச்சு. கியூப்பில் ரஜினி படத்துக்கும் அதே அமௌண்ட்டு, சின்ன படத்துக்கும் அதே அமௌண்ட்டு. இப்போ கியூப்பில் வந்து பணம் கட்டுறதுக்கே பணம் இல்லாமல் நிறைய படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஆமாம், நிறைய படம் இருக்குது. 100 படத்துக்கு மேலே கியூப்புக்கு பணம் கட்டு பைசா இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுல்ல. எந்த பிரச்சனைக்காக நீங்கள் போய் அந்த செய்தித்துறை சினிமாத்துறையை சார்ந்த அந்த மினிஸ்டரை பார்த்து நீங்கள் பேசுனீங்க? ஒன்று சொல்லுங்கள். அவருக்கு சினிமாத்துறையில் அவருக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்கிறீங்கள. போன முறை நீங்கள் எந்த பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குச்சுல, ஆர்டிஸ்ட்டு சம்பள பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் எந்த பிரச்சனைக்காக போய் அவர்கிட்ட முறையிட்டு சால்வ் பண்ணீங்க? எதுக்குமே போகாத உங்களுக்கு யார் அமைச்சராக இருந்தால் என்ன? உங்களுக்கு நான் உங்களோட வழி கேட்டுறேன். உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு உள்ளூர்காரன் உங்களோட வழி கேட்டுருவாங்க. நான் வழியே கேட்க மாட்டேன், கம்முன்ட்ருப்பேன். உங்களுக்கு அந்த ஊருக்கு வழி தெரிஞ்சாலும் தெரியட்ட உங்களுக்கு என்னங்க? நான் உங்களுக்கு கேட்டால் தான் உங்களுக்கு அவரை வெளியூர் அவருக்கு வழி கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். நீ அப்படித்தானே? இப்போ உள்ளூர்கார்ட்ட போய் கேளியா சொல்லலாம். நான் வழியே கேட்காம உட்காந்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு வழி தெரிஞ்சானே தெரியாட்டா, நீ உள்ளூராக இருந்தால் வெளியூர் தான் எனக்கு என்ன? அதனால் போன விஷயம் நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு சொல்லுங்க. என்ன பிரச்சனைக்காக இப்போ நீங்கள் நின்னீங்க? என்ன சால்வ் பண்ணீங்க? நீங்கள் என்ன சால்வ் பண்ணீங்க? பெப்சி ஒரு பக்கம் பெரிய போராட்டம் வந்துச்சுல்ல, தயாரிப்பாளருக்கும் பெப்சிக்கும் வந்துச்சு. என்ன நீ இயக்க சங்கத்துக்கு நீங்கள் என்ன அடிப்படையில் வந்து கலந்துக்கிட்டீங்க? நான் வந்து இந்த பிரச்சனை இப்போ தான் சாமிநாதன் அவர்களே நான் சேர்த்து அமைச்சு நான் பார்த்தேன். ஓகே. மெயினான முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வருவார் அவர், அவ்வளோதான். வேறு எந்த பிரச்சனையும் அவர் சினிமாவுக்காக கோல் கொடுத்து நம்மளுக்கு போய் சந்திச்சோலாம் ஒன்றும் பார்த்ததில்லை. இல்லை. அப்போல்லாம் நீங்கள் கோல் கொடுக்காம சாமிநாதன் என்ன தெரியும்னு கேட்காம இப்போ வந்து நீங்கள் என்ன ராஜ்மோகனாவது சினிமாக்காரங்களோட பழகிருக்கார், ஏன் கூட பழகிருக்கார். நிறைய சினிமா பரவலத்தில் போய் பேட்டி எடுத்துருக்காரு, சினிமாவுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சிருக்காரு. ராஜ்மோகனுக்கு அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்தில் உள்ளவர். அவருக்கு தெரியும் சினிமாவில் ஒரு ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி என்ன சினிமா பிரச்சனைங்கிறது தெரியும். பத்திரிகையில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி சினிமாவில் என்ன பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் செய்தி வாயிலாவோ நிறைய பேட்டியில் பார்ப்பாங்க. அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு அமைச்சர் இருந்ததை விட சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா நபரோடு பழகக்கூடிய ராஜ்மோகன் எங்களுக்கு எவ்வளோ மேல். இன்னொன்று எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் வரணும் அவசியம் இல்லை. பொறுப்பானவர்கள் கண்டிப்பாக ஒரு பதவிக்கு வந்தால் நான் சொல்கிறேன், பொறுப்பாக இருக்கும். பொறுப்பானவர்கள் உண்மையானவர்கள் ஒரு பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவையோ கற்றுப்பாங்க. ஓகே, கற்றுக்குவாங்க. அதனால் ராஜ்மோகன் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் ஒதுக்க வேணாம், கற்றுக்குவார். அவர் டைம் கொடுங்க. நான் சொல்ல முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல அங்கே வந்து வைங்க. நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவர் வைங்க. அதுக்கு தீர்வு வரலைன்னா
பாருங்கள் இது தீர்வு காண முடியல, இவரெல்லாம் முடிச்சிட்டான்னு அப்புறம் கேளுங்க. முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கொண்டு வைங்க. நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்கள் கொண்டு வைக்கிறோம். இப்போ அப்படின்னா விஜய் சாரே கேட்கலாம்ல. நீங்கள் மக்கள்லாம் ஒட்டுமொத்த மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சிஎம்சியில் உட்கார வச்சுருக்காங்க. முன்னாடி எம்எல்ஏ இருந்திருக்கியா, எம்பியாக இருந்திருக்கியா, வார்டு கவுன்சிலர் இருந்திருக்கியா அப்படின்னு கேட்டால் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அதே அவர் சீட்டில் உட்காந்துட்டார். மக்கள் நம்பி உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் செயல்பாடு தான் நிரூபிக்கும். ஓகே, செயல்பாடு நிரூபிக்கும். நீ என்ன சட்டத்திட்டம் கொண்டு வராரு, எப்படி செயல்படுறாங்கிறத நீமே பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் மக்கள் எப்படி விஜய் சாரை உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி விஜய் சார் வந்து அவர் சினிமா நடிகர், அவர் சினிமா பற்றி எல்லாம் தெரியும். அவருக்கு சினிமா உலகத்தை பற்றி எல்லா இதுவும் அவருக்கு தெரிஞ்சு கரண்ட் உச்சத்தில் தான் வந்திருக்காரு, எல்லாம் தெரியும். அவர் ஒருத்தரை நியமிச்சிருக்காரு. இவர் முன்ன பிறந்தா கூட அவர் சிஎம் பார்த்துப்பார். ஓகே சார், இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டசபையில் பயங்கரமான காரசாரமான விவாதம் மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் எதிர்கட்சியிலேருந்து திரு உதயநிதி அவர்கள் அவரோட கருத்துக்களை தெரிவித்து வச்சார். மனுஷன் ரொம்ப அமைதியாக இருக்காரு சார், எதுவுமே பேச மாட்டுறாரு, அமைதியாக இருக்காரு, உட்காந்து எழுதுறாரு. அவர் பேசுறது கூட எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஏன் சார் எப்போவுமே அமைதியாக இருந்து பழக்கமா? இல்லை, அமைதி தான் மிகப்பெரிய ஆயுதம். ஓகே, நம்ம சட்டமன்றம் அப்படிங்கிறது பேச்சு போட்டி நடக்கிற இடம் இல்லை. பேச்சு போட்டிக்கிற மேடையா அது சட்டமன்றங்கிறது. இன்னொரு பேச்சு பார்க்குறியா அப்படின்னு காட்டுற இடம் இல்லை. செயல்பாடு, ஆக்கப்பூர்வ விஷயங்களை பேசணும். இந்த மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பேசணும். அதுக்கு சட்டத்தை தவிர என் பேச்சு திறமை காட்டுறதுக்கான இடம் இல்லை, பேச்சு போட்டிக்கான இடம் இல்லை. நீங்கள் என்ன நிறைய பேரும் சட்டசபை பேசினா அப்பா நல்லா பேசிட்டாரு, நல்லா கேள்வி கேட்டார், அதுங்களுக்கு தேவையில்லை. நீ என்ன மக்களுக்கு என்ன செய்கிற, நீ என்ன செஞ்ச, நீங்கள் என்ன செஞ்சீங்க முதல்ல அப்படி கேள்வி. நான் சொன்ன அந்த பொதுமக்கள் சொன்னல ஏதாவது வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே தோற்று போயிருக்கிய அதோட அவமானம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஜெயிச்சவனுக்கு 10 முறை பேசுகிறீங்க. அதை இப்போ தான் வந்து உட்கார்ந்த உடனே இவ்வளோ வன்மத்தை கற்குறீங்க. ஆளுக்கு சுற்றி நின்று அவர் பரவலையை கவுறீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த திமுககாரங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தொண்டர்களுக்கு எங்கள் கட்டாரில் அவங்க மட்டும் ரசிப்பாங்க, பொதுமக்கள் பார்ப்பான். நீங்கள் பொதுமக்கள் பாயிண்ட் வந்து இதை யார் வேணும் பண்ண நான் வச்சு செய்யலாம். பொதுவாக சொல்கிறேன், பொதுமக்கள் ஒருத்தர் கவனிச்சிட்டே இருப்பாங்க பாருங்கள். சில இதில் வெறுத்துட்டாங்கன்னா முடியாது. ஓகே, நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறீங்க. இன்னும் ஒன்று, மக்கள் உங்களுக்கு கைவிட்டாங்க, தூக்கி போட்டாங்க, அந்த ஃபீல்டு இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது இன்னும் வெறுத்துருவாங்க. ஓகே, அது விடுங்க, ஒரு 4-5 மாதம் 6 மாதம் விடுங்க. என்ன செய்யணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது தப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு செயல்பட விட்டால் தானே செயல் சரியாக தப்பானு தெரியும். செயல்படவே இல்லையே. நம்ம சார் நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் சார், ஒரு ஊருக்கு போகும்போது கோயம்புத்தூர் இங்கே இருக்குது, இந்த பக்கம் மதுரை இருக்குது. நான் மதுரைக்கு போகிறேன். கோயம்புத்தூர் போகும்போது எங்கேயா போகிற நீ, போட பார்க்க மாட்டியா, லெஃப்டில் இருக்குது மதுரை. நான் கிளம்பு தான் சொல்ல முடியும், நான் கிளம்பவே இல்லையே. கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன ரூட்டு மாறின்னு கேட்டால் எப்படி விமர்சனம்? அவர் கிளம்பிடணும், அவர் கிளம்பி விடுங்க, செயல்பட விடுங்க. அப்போது தவறு இருக்கும்போது நீங்கள் கேளுங்க, மக்கள் கூட இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஆளுங்கட்சி கேள்வி கேட்குறதுக்கும் தான் எதிர்கட்சிங்கிறது என்ன, ஆளுங்கட்சி சொல்கிறதுலாம் ஆமாம் போடுறதுல தவறு செஞ்சால் தட்டி கேட்கணும், தவறு செய்யும்போது கேட்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதிர்த்து குரல் கொடுக்குறது தான் எதிர்கட்சி. நல்லா பேசிட்டோம்னா யாரும் நம்ம பெருசாக நினைப்பாங்க, அது மைனஸ் ஆகிடும். அதனால் முதல்ல அவர் செயல்படட்டும், அப்புறம் பண்ணட்டும். அன்னைக்கு உதயநிதி சார் பேசுனது மக்கள் ரசிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பொதுமக்கள் கேளுங்க, யாருன்னா கேளுங்க, கட்சிக்காண்ட கேட்காதீங்க, பொதுமக்கள் கேளுங்க. இப்போ பேசுங்க கரெக்டான யாராவது ஒருத்தர் சரின்னா ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் ஏன் சார் எப்போவுமே இந்த அமைதியை கையாளிட்டே இருக்காரு? இல்லை, அது அமைதிங்கிற மிகப்பெரிய ஆயுதம். நான் சொல்கிறேன், அது வந்து எப்படின்னா அசுரன் சொல்லலாம். இல்லை, அது உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் பேசணும், டக்குன்னு பேசணுன்னா சிலத்து தப்பாயிடும். நான் உள்வாங்கிக்கணும். பேசுகிறது வந்து அவசரம் பேசக்கூடாது. அது பேசுகிறக்கா டக்குன்னு பேசக்கூடாது. அதை உள்வாங்கிட்டு எங்கே பேசணுமோ எப்போ பேசணுமோ அப்போ கரெக்டாக அப்போ பேசணும். எப்பவுமே அப்படி தானே சார்? எப்பவும் அப்படி தான். ஓகே, அவர் வந்து கதை கேட்கும்போது
நான்லாம் 2 மணி நேரம் கஷ்டிருக்கேன் திருப்பாச்சி. ஆ. சோக சீனுக்கும் அப்படி தான் இருப்பார், காமெடி சீனுக்கும் அப்படி தான் இருப்பார். அமைதியாக அப்படிதான் இருக்கும். இருக்கும். எமோஷன் என்ன நம்ம தான் காமெடி சொல்லி சிரிச்சு இருப்போம். அவர் அப்படியே கம்முன்னு அது எந்த ரேஷன் இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. நானும் திருப்பாச்சி கதை சொல்லி ஒரு 10 நிமிஷம் கதை சொல்லிட்டே இருக்கேன், எந்த ரேஷனும் இல்லை, ஃபுல் காமெடியாக போயிட்டுருக்கு. எனக்கு மைண்டில் வந்துச்சு இப்போ கதை பிடிக்கலையோ அப்படிங்கிறது மைண்டில் வருது. அப்புறம் உள்மட்டு சொல்லுது, நீ வந்து வேலையை பாரு, கதை சொல்ல வந்தில்ல, நீ கதை சொல்லு அப்படின்னா ஒரு கதை சொல்லும்போதே எனக்கு உள்ள ஒரு டிஸ்கஷன். அப்புறம் தான் ஓகே நம்ம வந்துட்டோம் கதை சொல்லிடுவோம் அப்படி சொன்னதான் திருப்பாச்சி கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த ரியாக்ஷனும் ரியாக்ஷனே இல்லை. அது ஒரு சுபாவம். உங்களுக்கு நீங்கள் விஜயகாந்த் மாதிரி இவரும் எதாச்சும் நாங்கள் தூத்திட்டு கை நீட்டு பேசுவோன்னு எதிர்க்கக்கூடாது. அது விஜயகாந்த், இது விஜய். இது விஜய். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆண்டு சுபாவம் வச்சுருக்கான். நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, நான் கலகலன்னு பேசுவேன், சிலது பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டேன்? நான் இதை விடுங்க சார், ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு பிறந்த 3 குழந்தை இருக்கும், 3 ஒரே சுபாவமாக இருக்கா? ஒன்று சிலது ரவுடியாக தெரியும், அடி தெரியுமா, ஒருத்தர் ரொம்ப பயந்து சுபாவமாக இருப்பான். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவை பிறந்தவங்க தானே, அவங்களும் எப்படி இந்த சுபாவ வேறுபாடு வருது? இப்போ சிலர் ஒரு பொண்ணு வாயடியாக இருக்கும், நானும் பார்த்துருக்கேன். அதே குடும்பத்தில் இன்னொரு பொண்ணு ஒரு பேச மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்படி எப்படி நடக்குது? அப்போ மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு சுபாவத்தை உருவாக்கும். அப்போ நீங்கள் சட்டசபையில் வந்து இவரும் அந்த மாதிரி பேசணும், அப்படி கலைஞர் மாதிரி இந்த வசன வித்தைகள் காட்டணும், சொற்சாலம் பண்ணும், வார்த்தை ஜாலம், அது மாதிரி எதிர்க்கக்கூடாது. இவர் சுபாவம் அது செயல். நம்ம எதாக இருந்தாலும் சார், நீங்கள் பேசுகிறானோ பேசலையா சார், நமக்கு ரிசல்ட் தான் சார் முக்கியம். ஒரு மாணவன் வந்து நல்லா பேச்சு பொருளில் பெருசாக பேசுகிறான், ஒருத்தர் மாதிரி பேசவே இல்லை அப்படிங்கிற பரிசு எழுதுறான்ல, அவன் பாஸ் ஆகிட்டானா அவன் எத்தனை மார்க் வாங்கினா, எனக்கு தான் முக்கியம். இப்போ வந்து இப்போ அந்த பழைய திராவிட அரசியெல்லாம் இப்போ வந்து மக்கள் வெறுத்துட்டாங்க. நீ அதையும் பேசினாலே பிடிக்காது இப்போலாம். ஓகே, எங்கே பேசணும்? மேடையில் பேசுகிறாரா? ஓகே. பேட்டியில் பேசுகிறாரா? ஓகே. சட்டசபையில் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காரு, அப்போயே உடனே பேசுங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. போக போக அவருக்கு பதில் கொடுக்குறதுக்கும் அவர் தயாராவார். நீங்கள் ஓகே ஓகே சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி கருணா சாராக இருக்கட்டும் சரி, எல்லாருமே விஜய் சார் மேலே ஒரு விமர்சனங்கள் எல்லாமே வச்சாங்க. இன்றைக்கி எல்லாரும் விஜய் சார் கிட்ட போய் வாழ்த்து வாங்குறாங்க. எப்படி இருக்குது சார்? இல்லை, வாழ்த்துறது அது விமர்சனம் பண்ணக்கூடாது. வாழ்த்துறது முறை. ஒருத்தர் நம்ம எலெக்ஷன் அப்போ நம்ம வந்து எதிர்த்தோம், ஜெயிச்சு வந்துட்டார் அப்படி போய் வாழ்த்துறது முறை. இன்னொன்று, அவங்க யாரும் அரசியல்வாதியை போல, ஒரு திமுககாரங்களாக போயெல்லாம் போய் ஏடிஎம்காரங்களை போய் அவங்க வாழ்த்தலை. அவங்க நடிகர் சங்கம் சார்பு போனாங்க. ஏன்னா இப்போ நாசர் பதவியில் இருக்கார், கருணாசும் பதவியில் இருக்கார். அப்போது ஒரு நடிகர் சங்கம், நம்ம சங்கத்தில் ஒருத்தர் நடிகர் முதலமைச்சராக இருக்கார், அப்படி போய் முதல்ல போய் வாழ்த்த வேண்டியது அவங்க தான். அது கடமை. ஆமாம், அது வந்து அது வாழ்த்துறது கடமை. அது வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அது வாழ்த்துறது தான் கரெக்ட். தொடர்ந்து நிறைய தயாரிப்பாளர்கள் இவரை உட்பட தாண்டி கடன் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த எண்ணங்கள் வருது. இயக்குனராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன மன வழிகள் இருக்கும்? இது எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறேன் சார்? இப்போ படம் பண்ணுறது நம்ம சினிமாவில் இருக்கோம், இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம படம் பேசி ஆகணும். இன்றைக்கி படம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். யார் தப்பிக்கிறாங்கன்னா, கடன் வாங்காமல் இருக்கு படத்தில் படம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க சிலது 50-60 கோடி இருக்குது. அவங்க ஒரு 5 கோடி படம் பண்ணுவாங்க. அவங்க என்ன மனநிலை பண்ணுறாங்கன்னா, வந்தால் வந்து போனால் போகும். நம்ம 5 கோடி போட்டு இதில் ஒரு 3-4 கோடி லாபம் சம்பாதிக்கணும்னா இப்போ கிடைக்காது. அந்த சூழல் இப்போ இல்லை. போடுற காசுலாம் எடுக்கிற சூழலும் இல்லை இப்போ. அதெல்லாம் சில ப்ரொடியூசர்ஸு சில ப்ராஜெக்ட்டு தான் அது கரெக்டாக ஒன்று அமையுது. அது வந்து நான் சொல்கிறது 100-10 தான் ஒரு பிஸ்னஸ்னு பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது. ஒரு 80% போட்ட காசு அவ்வளோதான். இன்னொன்று, படத்தை முடிச்சு விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இன்னொரு செலவு இருக்குது. அவருக்கெல்லாம் ஒரு 1.5 கோடி 2 கோடி படம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1.5 கோடி பட்ஜெட் நினைக்கிறாங்க, 2 கோடி பட்ஜெட் நினைக்கிறாங்க. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 40 லட்சம் 50 லட்சம் திருப்பி கியூப் கட்ட வேண்டியது இருக்குது, பப்ளிசிட்டி எல்லாம் பார்த்தா அது ஒரு
அப்போ தேட்ரு இவங்களே வாடகைக்கு புக் பண்ண வேண்டி இருக்குது. இதுவே வந்துடுது 30-40 லட்சம். அப்போ போட்ட காசு எடுக்க முடியாது, நீங்கள் கியூபு கட்ட காசு எடுக்க முடியாது. என்ன வியாபாரம் அது? இது வியாபாரமே இல்லை, இது பேர். இப்போ இன்றைக்கி சினிமா வந்து சினிமா வந்து முன்னால் கலை ப்ளஸ் வியாபாரம். இன்றைக்கி சினிமா கலையாக மட்டும்தான் இருக்குது, அதில் வியாபாரங்கிறதே இல்லை. பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய கம்பெனி சிலது தான். அதில் சில படங்கள் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினதுக்கப்புறம் தான் வியாபாரம் வருது. முன்னே அப்போ இல்லை, ரிலீஸ் முன்னாடி வியாபாரம் பண்ணி ரிலீஸே பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, ரிலீஸ் நல்லா ஓடிச்சுன்னா அங்கே போய் சிட்டிங் அப்பாயின்மெண்ட் வாங்கி இல்லை அவங்க மூவ் பண்ணி அங்கே விற்கிறாங்க. ஓடுறேன்னா முடிஞ்சு. டோட்டல் மாறி போச்சு. வியாபாரம் ரிலீஸ் பண்ணுற காலம் போய் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வியாபாரம் பேசுகிற காலம்னா எப்படி வரும்? அப்போ இன்றைக்கி ரிஸ்க்கான சூழல் தான் இன்றைக்கி சினிமா இருக்குது. அதனால் ப்ரொடியூசர் வந்து நம்ம இவரை வச்சும் சொல்ல, பொதுவாகவே நான் சொல்கிறது சின்ன படங்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் யார் சொன்னாலும் சரி, ஒரு டைரக்டர் சொல்கிறாங்க, ஹீரோக்கள் சொல்கிறாங்க, மேனேஜர் சொல்கிறாங்க, நீங்கள் யார் சொன்னாலும் நீங்கள் போட்ட காசு திருப்பி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நீங்கள் 5 கோடி இறக்குனீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு 3 கோடி லாபம் எடுத்துலாம்னா படம் பண்ணாதீங்க. அதை நீங்கள் தீர விசாரித்து, இப்போ நான் ஒரு பிடிச்சிட்டு பார்க்குறேன், நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் யார் சொல்லுவேன், சார் நீங்கள் 4 கோடி கொடுங்க சார், சாட்டிலைட் கூட வரும், இது இத்தனை கோடி வரும், ஓடிடியில் 1 கோடி வரும், மொத்தமாக 8 கோடிக்கு பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் எல்லாம் 3 கோடி லாபம் பார்த்துலாம் அப்படிங்கும்போது நம்பாதீங்க. எந்த பிஸ்னஸும் இல்லை. முதல்ல நீங்கள் ஒன்று படம் பண்ணுறோம், இது வந்தால் வருது, போனால் போகுதுங்கிற மனநிலையில் பண்ணால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம இதில் வந்து போட்டு லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பண்ணாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது சொத்தெல்லாம் விற்றுட்டு படம் பண்ணாலோ டேஞ்சர். நான் ஒரு டைரக்டர் தான், இதான் நான் சொல்லி ஆகணும். அது வந்து இப்போ இருக்கிற இடத்த விட்டு சில இருக்கிற சொந்த வீட்டில் இருப்பாங்க, அந்த வீட்டை அடமானம் வச்சுட்டா படம் பண்ணால் என்னதுக்காக? அப்போ என்ன ஆகும்? இது பிஸ்னஸ் ஆகாது, ஃபோட்டோஸ் எதுவுமே வராது, நீ கடனையும் கட்ட முடியாது. வியாபாரத்தானே வந்த காசில் நீ கடன் கட்டி வீட்டை மீட்பீங்க. அப்போ படம் போய் இடம் போச்சுன்னா மனசு என்ன ஆகும்? அதனால் இந்த சூழலில் நான் சொல்லிக்கிறது, லாபம் சம்பாதிக்கிற மோட்டிவில் சின்ன படங்கள் பண்ணாதீங்க. ஓகே, பேருக்கு பண்ணுறோம், நான் பையன் ஹீரோவாக பண்ணுறான், நம்ம தம்பி டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நல்ல கதை, இது ஓடினாலும் ஓட்டாலும் பரவாயில்ல, ஒரு கதைக்காக பண்ணுறோம், இல்லை நம்ம ஒரு சினிமா எடுக்கணும் அப்படின்னு நம்ம லட்சியம் இருக்குது, நம்ம ஒரு சினிமா எடுத்துடணும் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் அதுக்காக படம் எடுங்க. லாபத்துக்காக படம் எடுக்காது. முன்னெல்லாம் லாபம் வர்றது தான் கேள்விக்குறியாக இருந்துச்சு. இப்போ முதல் வர்றதே கேள்விக்குறியாக இருக்குது. நான் அது 3 கோடி போட்டேன்னா எனக்கு போட்ட காசு வந்தாலே போகும்போது தான் இன்றைக்கி எனக்கு வெற்றி. இன்னைக்கு இது லாபங்கிறது முன்னேப்பா லாபம் இல்லைப்பா. அப்போ லாபம் என்னென்னு அர்த்தம்? போட்ட 3 கோடி எனக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். 3 கோடியே போகுதுக்கு அதுக்கு என்ன பேர் தெரியல நம்மளுக்கு. ஒரு 3 கோடி இப்படி ப்ராஜெக்ட் 3 கோடியும் போகுது, அது மேலே ஒரு 30 லட்சம் செலவு படம் ரிலீஸ் பண்ணுறேன், அதுவும் போயிடுது. 3.5 கோடி பண்ணும்போது எனக்கு 15 லட்சம் கூட எனக்கு கைக்கு வரல வசூல். நிலைமை எதுக்கு நான் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, வர்ற தயாரிப்பாளர்கள் நீ யாரோ சொல்கிறத நம்பி ஏமாந்துடாதீங்க. அவங்க டைரக்டராகணும்னு சொல்லுவாங்க, ஒரு மேனேஜர் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் இழுத்து விட்டுருன்னு பண்ணுவாங்க, ஒரு நடிகர் வந்து நாம் அவர் நடித்து ஒரு படம் வரணும்னு பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ சரிங்க இல்லையா, நேராக பிடிச்சிட்டு வந்து போங்க. அங்கே நிறைய சீனியராக இருக்காங்க, அங்கே கவுன்சிலிங் ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன், இவரை வச்சு பண்ண போகிறேன், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க, உங்கள் யூனிட் சொல்ல மட்டும் நான் பார்த்தியே. அவங்க வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் பிடிச்சிட்டு கவுன்சில் போங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு கவுன்சில் உட்காந்து எப்படி பண்ணலான்னு ஐடியா கேட்டு பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஆரோக்கியமான இதாக இருக்கும். ஓகே. அண்டு சமீபத்தில் நிறைய பார்த்துட்டு இருந்தோம் சார், நிறைய நேர்காணலில் கேராஜன் சாராக இருக்கட்டும், விஜய் சார் மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வச்சார். விஜய் சார் சிஎம் ஆக மாட்டார், எடுத்தோன்னே எப்படி சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சமூக மீடியாலையும் கருத்துக்கள் தெரிவித்து தான் வராங்க, சிஎம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன கருத்துக்கு எடுத்து சொல்ல விரும்புறீங்க சார்? விஜய் சாரா? கேராஜன் சார் சொன்ன கருத்து. கேராஜன் சார் வந்து சில நேரங்களில் சப்போர்ட்டாக பேசுவார்,
அவர் மூட பொறுத்து. சில நேரங்களில் எங்கேஸ்டாக பேசுவார். ஆனால் பல நேரங்களில் ஒரு நடிகருக்கு எதுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி வந்திருக்கு. சில நேரம் சப்போர்ட்டாக பேசுவார், ஏன் வரக்கூடாதுன்னு பாரு. அது அந்த மேடை முன்னாடி யார் பேசினாங்களோ அது வந்து பருப்பு மாதிரி பேசுவார். ஆனால் எப்போவும் விஜய் சாருக்கு அவர் எகேன்ஸ்டாக வரக்கூடாதுன்னு வரிஞ்சு கட்டிலாம் அவர் நின்னதில்லை. ஓகே, சில மீட்டிங் நான் பார்த்துருக்கேன், சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. ஓகே, ஓகே சார், சிறப்பு சார். முதல்ல எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நாளைக்கு நீங்களும் சிஎம் தானே அப்படின்ற மாதிரி அன்றைக்கி அந்த படத்தில் வச்சு இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாரு. உங்களுக்கு ஒரு இயக்குனராக கூட அவரை வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனப்பூர்வமாக. இல்லை, நம்மளுக்கு முதல்ல திருப்பாச்சி சிவாஜி பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ வச்சு நம்ம படம் இயக்குறோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு திருப்பாச்சி சிவாஜி மிகப்பெரிய அடையாளம். ஆமாம், இன்னைக்கு 20 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. இன்றைக்கும் திருப்பாச்சி சிவாஜி இன்றைக்கி கரண்டில் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக தான் இருக்குது. அப்போ பெரிய ஹீரோ வச்சு இயக்கணுங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அது வேறு இதில் போயிடுச்சு. நம்ம ஒரு முதலமைச்சரை நம்ம டேரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆமாம், அப்போ ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுங்கிறத விட இன்றைக்கி முதலமைச்சர் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அது வந்து சந்தோஷங்கிறது அது ஒரு பெருமை, அது ஒரு கௌரவம். நான்லாம் ஒரு எம்ஜிஆர் வச்சு படம் பண்ண டேரக்டருங்க போது நான் வேப்பை பார்ப்பேன் ஸ்டேட்டில். அது மாதிரி எஸ்மித்ரம் பார்க்கும்போது நான் வேப்பை பார்ப்பேன். ரஜினி வச்சு பண்ண டேரக்டர், கமல்ஹாசன் வச்சு படம் பண்ணியிருக்காரு, ரஜினி வச்சு 20 படம் இருக்காரு அப்படின்னு எஸ்மித்ரம் பார்ப்போம், வேப்பத்தை பார்ப்பேன். அது மாதிரி இவர் ஜெயலலிதா வச்சு டேரக்ஷன் பண்ண டேரக்டர் அப்படின்னு சில டேரக்டரில் வருவாங்க சங்கத்துக்கெலாம். அவரை ரொம்ப பெருமை தான் பார்க்குறது. இப்போ இன்றைக்கி நம்மளே அந்த லிஸ்ட்டில் வரோம், ஒரு முதலமைச்சர் வச்சு படம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கும்போது அது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அது பெருமை தான், கெத்தாக இருக்குது. கெத்து தான் கண்டிப்பாக. இப்போ இது நினச்சி பார்த்தீங்களா சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம் ஆவாருன்றவர் எங்களால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல, சிஎம் சீட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இல்லை, அவர் அரசியலில் வெற்றி அடைவார்னு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு மாநாடு, போராட்டங்களில் மக்களோட எழுச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் ஒரு விஜயகாந்த் அவரோட அதை விட வெற்றி அடைவார்னு கன்ஃபார்ம். ஓகே, அது இருந்துச்சு. ஆனால் ஒரு அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு சிஎம் டக்குனு உட்காந்துருவாங்கிறது அவ்வளோ கான்ஃபிடன்ட் நாங்கள் நினைக்கல. நம்ம நினச்சது இவர் ஒரு எப்படி 30-35 சீட்டு வருவார். இவர் சப்போர்ட்டில் தான் ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ ஆட்சி அமைக்கிற நிலைமை வரும். கண்டிப்பாக டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா எனக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லித்தான் வந்து களத்தில் இறங்கினார். அப்போ அதிமுக இவர் சப்போர்ட்டில் ஆட்சிக்கு வரலாங்கிற கணக்கு தான் நமக்குள்ளே இருக்குது. அது அப்படியே உள்டா மாதிரி போச்சு. அவங்க சப்போர்ட்டில் இவர் ஆட்சி அமைச்சிட்டார். அதான் உண்மையாக சிலதெல்லாம் விசுறு வெற்றிம்பாங்களே. ஆமாம், ஒரு இது அபூர்வ வெற்றி, அது ஆக்கப்பூர்வ வெற்றியாக மாறணும், அவ்வளோதான். ஓகே, ஓகே சார். இன்றைக்கி சிஎம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. நேற்று கூட ரஜினி சார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. எல்லாரும் அவர் சோஷியல் மீடியாவில் ரஜினி சாருக்கு வந்து சிஎம் ஆனது, விஜய் சார் சிஎம் ஆனது போட்டி பொறாமை எடுத்துக்கிறார் அப்படின்னா நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஜினி சார் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். நீங்கள் இப்போ இவர் நடிகராக இருந்த விஜய் சார் இன்றைக்கி அவர் சிஎம்சியில் உட்காந்துட்டார். இப்போ ஸ்டாலினில் அவர் போய் பார்த்தது அது ஒரு நோக்கம் இருக்குது. இவர் இது அவர் ஆட்சியில் வரணும் தடுக்கிறதுக்காக பண்ணார். அதெல்லாம் நம்ப முடியாது. நம்புற மாதிரியும் இல்லை முதல்ல. ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடியே இவங்க பாண்டிச்சேரியில் போய் தங்கிட்டாங்க. இவர் எம்எல்ஏ மீட்டிங்லாம் ரெடி பண்ணிட்டார். யார்? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அப்படி வந்துட்டு யாருமே சென்னையில் இருக்க, சென்னை விட்டு யாரும் போகாதீங்க அப்போ சொன்னார். அதில் அண்டர்கிரவுண்டில் போயிட்டு இவர் சொல்லித்தான் அதெல்லாம் நடக்கும்னு இல்லை. அது ரொம்ப தப்பான ஒரு வதந்தி. சிலர் வந்து அவரை போய் சும்மா சீண்டிக்கிருக்காரு. அவரை ஒதுக்கிட்டார், அரசியல் விட்டு ஒதுக்கிட்டார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். எங்கேயாவது அவர் யாரும் விஜயை பற்றி அவர்
பேசலை. அவர் ஆட்டுக்கு இருக்கார். நம்ம என்ன ஆகும்னா அது வந்து நாளைக்கு விஜய் சாருக்கு தான் பொதுமக்கள் ஒத்துருக்காங்கல்ல. இந்த பொதுமக்கள் யார் தெரியுமா? அவங்க தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம். அவங்க தான் ஒரு ஏடிஎம்கே மிகப்பெரிய சீட்டில் வரும், 200 சீட்டு ஜெயிக்கும். இப்பெல்லாம் ஜெயிச்சது 91 ஒரு சீட்டு தான் எதிர்கட்சி, அது எல்லாமே ஆளுங்கட்சி இவங்க தான். அடுத்தது டோட்டல் ஆப்பியே மாறிச்சு. இப்போ டிஎம்கே வச்சு ஏடிஎம்கே ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். திமுக ஓட்டு வங்கி இருக்குல்ல, அந்த உதயசூரனே போட்டுருப்பாங்களே, அவங்களாம் மாத்திரம் போட மாட்டாங்க. என்னதான் திமுக மட்டமான ஆட்சி பண்ணியிருந்தாலும், கொள்ளையடிச்சிருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க அடுத்து திரும்பவும் உதயசூரன் போடுவாங்க. அதே மாதிரி அதிமுக அப்படித்தான். நீங்கள் என்ன தான் ஜெயலலிதா தூக்கி ஊழல் பண்ணாங்க, அது பண்ணாலும் நீங்கள் சிறைக்கு அனுப்புனா கூட அடுத்து ஜெயிச்சாங்கல்ல. ஆமாம். அப்போ ஆனால் ஓட்டு வங்கிங்கிறது அது அப்படி தான் இருக்கும். ஏன் மாறி மாறி வருதுன்னா, இந்த பொதுவான மக்கள் இருப்பாங்க, அவங்க உங்களை ஆக்டிவிட்டாக கவனிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க பேச மாட்டாங்க. இப்போ திமுக ஆட்சியில் சரியில்லைன்னா எதிர்கட்சிக்காரன் பேசுவான், பொதுமக்கள் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது மாதிரி அதிமுகவில் அடியாக நடக்குது அப்படின்னா, இங்கே திமுகவில் வந்து பயங்கரம் குரல் கொடுப்பாங்க, போராட்டம் நடக்கும், எல்லாம் நடக்கும், பொதுமக்கள் அமைதியாக இருப்பான். கடைசி இந்த அமைதியாக இருக்கான் பாருங்க பொதுமக்கள், இவன் தான் ஜெயிப்பான், இவன் தான் ஒரு வெற்றியை நிர்ணயிப்பான். இங்கே மேடை விட்டு கத்துறவன், போராட்டம் பண்ணுறவன், தீ குளிக்கிறவன். அப்போ பொதுமக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டே இருப்பான். இப்போ திமுக இப்போ வந்து விஜய் சாருக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் ரசிகருக்கு மட்டும் இல்லை, இந்த கவனிச்ச பொதுமக்கள் இருக்கான்ல, ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி இருந்தான்ல, அவனுக்கு ஒரு மாற்றம் இன்னும் அவனுக்கு தேவைப்பட்டது. வெறும் ரசிகர் மட்டும் ஓட்டு மட்டும் போட்டிருந்தா இவ்வளோ சதவீதம் வந்திருக்காது, இல்லை ஈக்குவலாக வந்திருக்கும், ஈக்குவலாக தான் வந்திருக்கும். இவர் ஒரு 30%, அவங்க 30%, 30% பிரிச்சிருப்பாங்க. பெரும்பான்மை வந்த காரணம் பொதுமக்கள். அதை மட்டும் எல்லாருமே யோசிச்சுக்கணும். ஆளுங்கட்சியில் இருக்க இன்றைக்கி மந்திரியாக இருக்கவங்க சரி, எம்எல்ஏ இருக்கவங்க சரி, முதல்வர் விஜய் அவரோட தொண்டர்களும் சரி, பொதுமக்கள் கவனிச்சிட்டே இருப்பான். அவன் ஆண்டவன் மாதிரி, அவன் கவனிக்க தெரியாது. அதனால் என்னென்னா, உங்களுக்கு இப்போ வந்து ரஜினி சாரெல்லாம் நீங்கள் பண்ணிக்க அதையும் கவனிப்பாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, மக்களுக்கான வேலையை பாருங்கள். அவர் வயசாகிடுச்சு, அவர் இந்த வயசில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை போய் சீன்றதோ, அவர் போய் கேவலப்படுறதோ, மீம்ஸ் போடுறது, சிலதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு மீம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவங்க ரசிகர்கள் ரசிப்பாங்க, ரஜினியை பிடிக்காதவங்க ரசிப்பாங்க. நான் சொல்கிற பொதுமக்கள் இருக்காங்கள, அவன் கவனிச்சுட்ருப்பான். அப்படி போன ஆட்சியில் அவன் கவனிச்சுட்டு இருந்தான். எதை கவனித்தான்? ஓ, உடனே பையனுக்கு சீட்டு, உடனே ஒரு எம்எல்ஏ, அடுத்த 3 மாதத்தில் ஒரு துணை முதல்வர், இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் வந்து நல்ல திட்டம் பண்ணியிருக்காங்க, ஏன் ஜெயிக்கலை? சில திட்டங்களோட கண்ணை மறைச்சிடும், நடவடிக்கைகள் பார்க்கணும். நீங்கள் வந்து நல்ல திட்டம் பண்ணுறோம், கலைஞர் காப்பீட்டு திட்டம் அவ்வளோ சூப்பரான திட்டம், அடுத்தது கலைஞர் வரல இல்லை. அது மாதிரி நம்ம நல்ல திட்டம் கொடுத்தோம், பெண்களுக்கு அதை கொடுத்தோம், இது கொடுத்தோம், அதெல்லாம் ஏறாது. உங்கள் நடவடிக்கை செயல்பாடுகளை பார்த்துட்டு இருப்பான், உங்கள் பேச்சை கவனிப்பான், யார் திமுறா பேசுகிறா அதெல்லாம் கவனிப்பான். அப்போ நம்ம பொதுமக்கள் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்முடைய பேச்சுக்களையும் கவனிச்சிட்டே இருப்பான். எங்கேயாவது ஆணவத்தில் பேசணும்னா அவன் மைண்டில் வச்சுருவான், நம்ம திமுறா பேசுகிறோம்னாலும் அவன் மைண்டில் வச்சுருவான், அவன் பேசவே மாட்டான், எங்கே பேசுவான், அது எலெக்ஷன் வருதுல்ல அப்போ பேசுவான். அதனால் நான் சொல்கிறேன், ரஜினி சார்லாம் விட்டுடு, விஜய் சாருக்கான 1008 வேலை இருக்கு அவருக்கு. நீ கீழே இருக்க யாராவது பண்ணுற சின்ன விஷயத்தினால இவர் பாதிப்போம். இன்னொன்று இதில் ஒரு சூழ்ச்சி இருக்குது, அதை வந்து விஜய் சார் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேண்டாதவங்களே ரஜினிக்கும் உங்களுக்கும் பகை இருக்க மாதிரியும், ரஜினி ரசிகர்கள்லாம் உங்களை வெறுக்கிற மாதிரியும் பண்ணுறதுக்கான சூழ்ச்சியும் இருக்குது. இப்போ விஜய் ரசிகர் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, இது அரசியல். இது இப்போ நாளைக்கு ஃபஸ்ட்டு
ரஜினி ரசிகர்லாம் இது பண்ணுவோம் இதில் அப்போ அதில் பொதுமக்கள் ஒருக்குள்ளே வருவான். இதெல்லாம் பண்ணுவாங்க அரசியலில். இது சாதாரண நாட்கள் இல்லை சொல்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு சில விஷயங்களை கண்டிச்சிடணும். விஜய் சார் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டிய, நீங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்கள் ரஜினிக்கும் பொது, கமல்ஹாசனுக்கும் பொது, பேரரசுக்கும் பொது, உங்களுக்கும் பொது, எல்லாத்துக்கும் பொது. இங்கே வந்து கொஞ்சம் அதில் வந்து அந்த பக்குவம் வந்துடும். ஓகே. அதனால் கண்டிப்பாக ரஜினி சார்லாம் இனிமேல் யாருமே அவரை போய் அவரெல்லாம் சீண்ட வேணாம். அவர் இந்த வயசில் இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி நம்பர் 1 இருந்துருக்காரு. அதோட பெருமை அவருக்கு என்ன வேண்டியிருக்கு. அவரை கற்றுக்கணும். இந்த வயசில் நம்ம வந்து அவ்வளோ செயல்பாடு இருப்போமா, நம்ம இவ்வளோ ஆக்டிவாக இருப்போமா, இத்தனை கோடி சம்பாதிக்கிறதில்ல நம்ம சம்பாதிப்போமா, நிறைய விஷயம் இருக்குது. அது விட்டுருவோம் அதை. ஓகே ஓகே, சிறப்பு சார். தொடர்ந்து நிறைய விஷயம் எங்களுக்காக பேசுனீங்க. உங்கள் நேரம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.